வணக்கம். நேத்து நம்ம குருஜி கூட கொலு பொம்மை செலெக்ஷன் vlog பார்த்தோம். இன்னைக்கு இதே வீட்டை நம்ம ஹோம் டூர்ல பார்த்துருக்கோம். ஒரு திருவிழா மாதிரி குருஜி வீட்டில் நவராத்திரி ரெடி ஆயிருக்கு. நம்ம பார்க்கலாம் வாங்க. நேர்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா நம்ம திருவருள் டிவி கொடுக்க இருக்கோம். வாங்க உள்ள போயிடலாம். வணக்கம். ஹாப்பி நவராத்திரி. நான் கண்டிப்பாக வரும். குருஜி என்ன பண்றாங்க? குருஜி வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் குருஜி. தேங்க்யூ. நவராத்திரி வாழ்த்துக்கள். நன்றி. திருவருள் சார்பாக உங்களுக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள். நல்லது நல்லது. நீங்க வந்ததே அம்பாள் வந்த மாதிரியே இருக்கிறது. முதல் நாள் வாங்க. கண்டிப்பா இதே வீட்டை நேர்களே நீங்க நம்ம ஹோம் டூர்ல பார்த்திருப்போம். இப்ப ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அதாவது நவராத்திரினா இப்படித்தான் வைக்கணும், இப்படிதான் கொண்டாடணும்னு ஒவ்வொரு விஷயமும் நம்ம குருஜி பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு. நேர்களுக்காகவே இதை நம்ம திருவருள் டிவியில கொடுக்க போறோம். நவராத்திரி பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா அழகா இருக்கு. விதவிதமான பொம்மைகளை எங்களால பார்க்க முடியுது. இது வரைக்கும் எங்கேயுமே பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்தவொடனே என்னுடைய கண்கள் எந்த பொம்மையை பார்க்கறதுன்ற லெவலுக்கு இருக்கு. சோ நேர்களுக்கு நம்ம முதல்ல எங்கிருந்து ஆரம்பிச்சிடலாம் நீங்க சொல்லுங்க. இப்பொழுதுமே நம்ம நவராத்திரி அப்படின்றது கலசத்தில் அம்பாளை ஆவாகனம். ஆவாகனம் அப்படின்னா என்னன்னா, அண்டத்தில் இருக்கக்கூடிய அம்பிகையை ஓரிடத்தில் குவித்து வைத்திருக்கிறோம். அந்த அம்பிகையை முதல்ல தரிசனம் பண்ணிட்டு மற்ற இறைவனையுடைய தரிசனம் அது ஏன், எதற்கு, எப்படியெல்லாம் நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம் வாங்க. நேர்களே போயிடலாம். குருஜி, கலசம் அப்படின்னோடனே நான் கூட நினைச்சிட்டேன் எல்லாரும் பொதுவா வீட்டுல எப்படி வைப்பாங்களோ அப்படின்னு. இது ஒரு கோவில் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. இதை பார்க்கறதுக்கே கண் கோடி வேண்டும். உண்மையிலேயே அம்பாள் ரொம்ப அழகா இருக்கா. அருமையான அலங்காரம், பூஜை முடிந்திருக்கு. இந்த கலச வழிபாட்டை நீங்க தான் சொல்லணும். பொதுவா எப்போதுமே நாம இந்த நவராத்திரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே கலசத்தில் அம்பிகை எழுந்தருளுவது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். நாம் அந்த அம்பிகைக்கிடம் என்ன சொன்னாலும் அது நமக்கு அண்டத்திலிருந்து ஈர்த்து கொடுப்பாள் என்பது நம்பிக்கை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அம்பிகையினுடைய கலசத்தினுள் என்ன நிரப்பப்பட்டிருக்கிறது அப்படின்னா, பச்சை அரிசியோடு கூடிய வாசனாதி திரவியங்கள். புரியுதுங்களா? இப்ப பச்சை அரிசினாலே அது சந்திரன், அதற்கு ஈர்ப்புத்தன்மை அதிகம்னு நம்ம எப்போதுமே சொல்லியிருக்கோம். அதை இன்னும் பல மடங்கு அந்த மந்திர ஆகர்ஷணத்தை வலுப்படுத்துவதற்கு நம்ம பூமியில இருக்கக்கூடிய சிறந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா தங்கம், முத்து, பவளம். அதையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அந்த கலசத்தினுள் சேர்த்திருக்கிறோம். அதை தாண்டி இந்த உலகத்தில் தோஷம் இல்லாதது அத்துணையுமே பாத்தீங்கன்னா வெள்ளி, தங்கம், பட்டு அதை தொடர்பு படுத்தப்பட்டு அம்பிகை இங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னா அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதை தாண்டிய அம்பிகை அப்படின்னாலே எழுந்தருளும்னா அங்க வாசனை மிக மிக முக்கியம் இல்லையா? அப்படி வாசனை தரக்கூடிய பூச்செண்டுகள் அத்துணையுமே இங்க பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு காத்தாலதான் பூஜை முடிந்தது. முதல் நாள் பூஜை என்பது முடிந்திருக்கிறது. முடிந்த அம்பிகை அனைத்து ராகங்களையும் கேட்டு ஆனந்தமாக என்ன பண்ணிருக்காங்கன்னா அமர்ந்திருக்கிறாங்க. இந்த மண்டபம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நீங்க கஜலட்சுமியை பார்க்கலாம். நம்ம வாஸ்துல, பிரணவ வாஸ்துல எப்போதுமே சொல்லியிருப்போம், இந்த கஜலட்சுமி என்பது ஒரு மிக முக்கியமான அஸ்வினி நட்சத்திரத்தை இயக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய குறியீடு. அதோடு தொடர்பு படுத்தப்பட்ட பிரணவ வாஸ்து என்கிட்ட பயின்ற ஒரு மாணவி நவராத்திரியின் பரிசாக இந்த மண்டபத்தை எனக்கு அளித்தார்கள். கண்டிப்பா. ஏன்னா அவங்களுடைய பல நாள் கனவு ஒரு வீடு கட்டணும் அப்படின்றது. அவங்க வாரிசுக்காக பிரியா அப்படின்ற பெயர்ல உள்ள மாணவி எனக்கு இதை பரிசளித்தாங்க. அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறணுன்றதுக்காக இந்த வருடம் அம்பிகை இந்த பூஜை மண்டபத்துல என்ன பண்றாங்கன்னா எழுந்தருள்றாங்க. சோ இப்படிதான் நம்ம அதாவது வெள்ளி ஹஸ்தம் அம்பிகைக்கு வச்சிருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. கண்டிப்பாக. அதே போல அம்பிகைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமாங்கல்யம், அம்பிகைக்கு இருபுறம் அங்க விநாயகர், இங்கு முருகன் இருக்கிறத நீங்க நல்லாவே கவனித்து பார்க்கலாம். இது அத்துணையும் ஒன்று சேர்ந்து அருள் புரியக்கூடிய நிலையில அம்பிகை என்ன பண்றாங்கன்னா எழுந்தருள்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகள், அத்துணை வடிவாக இருக்கக்கூடிய தெய்வங்களுக்குள்ளும் ஒரு சக்தியாய் விளங்குபவள் இந்த தாய். சோ அதனால இந்த தாயை நம்ம இதன் அடிப்படையில தான் என்ன பண்ணணும்னா எழுந்தருளல் செய்யணும். அதை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா காமிச்சிருக்கோம். நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருக்கோம் இல்லையா, வரலட்சுமி நோம்புக்கு என்ன கான்செப்டோ சேம்.
அதுதான் நம்ம இங்கேயும் பண்ணியிருக்கிறோம். என்ன வரலட்சுமி நோம்புல நம்ம ஹஸ்தம்லாம் சேர்க்கல, இங்க நம்ம வந்து கை குறியீடு எல்லாமே என்ன பண்ணிருக்கோம்னா இணைத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அம்பிகைக்கு நானே உட்கார்ந்து அந்த மருதாணி போல் நெயில் பாலிஷ், அந்த கண்மை, அந்த உதட்டு அழகாக வந்து பாத்தீங்கன்னா சாயம் பூசுதல், இந்த நிகழ்வுகள் எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட இதுக்கே ஒரு 6 மணி நேரம் எடுத்தாச்சு. ஸோ அந்த அளவுக்கு அம்பிகை வந்து ஒரு நிறைவான நிலையில இருக்கிறாங்க. எப்போதுமே அம்பிகை வந்து ஒரு கலசத்துல ஆவாகனம் செய்யும் பொழுது நம்மள நிறைய சோதிப்பாங்க. இப்போ ஒரு பெண் எப்படி ஒரு புடவையை 2-3 முறை கட்டி பார்த்துட்டு 4வது புடவையே தான் சரியா இருக்குன்னு சொல்றது பெண்ணோட இயல்பு இல்லையா? அதே போல அம்பாள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு அலங்காரத்திலையுமே நிறைய சோதனையை கொடுத்துட்டு இறுதியா ஒரு ஃபினிஷிங் டச் கொடுப்பாங்க. அந்த ஃபினிஷிங் டச் தான் இது. எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான நிலையில நம்ம வீட்டுல எழுந்தருளி இருக்கிறாங்க. எப்போதும் போல ஸ்ரீசக்கரம், நம்மளுடைய சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் பிரதான குரு அகத்திய மகரிஷி, எப்பொழுதுமே மகாலட்சுமி குறியீடு கஜம், அஷ்டலட்சுமி விளக்கு, அதுக்கப்புறம் வருபவருக்கு வந்து தாம்பூலம். இதுதான் இன்னைக்கு வந்து இங்க நடந்திருக்கிறது. இது தினசரி அம்பிகை ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு வந்து அம்பிகை துர்காவினுடைய முதல் அம்சமாக என்ன பண்றாங்கன்னா தோன்றுகிறார்கள். இப்படி 9 நாளும் தொடர்ந்து அம்பிகையினுடைய தன்மை மாறிக்கொண்டே இருக்கும். அதற்கு தகுந்த வழிபாட்டு முறை, நெய்வேத்தியம், பாடல், ராகம் எல்லாமே மாறும். இதுதான் அம்பிகையினுடைய இன்று இங்க இருக்கக்கூடிய யதார்த்தம். நேர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, குருஜி அடிக்கடி ஒரு சொல்வாரு, வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள்னு. அது வந்து வாழ்க்கையாகட்டும் பக்தி ஆகட்டும் இப்படிதான் பண்ணணும், பண்ணினா ஒழுங்கா இப்படிதான் பண்ணணும்ன்றது நம்ம குருஜி வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மண்டபம் வச்சு கலசம் வைக்க முடியும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி வழிபாடு பண்றது மிகவும் சிறந்த ஒரு விஷயம். குருஜி பின்னாடி வந்து எங்களால ஒரு வெட்டி வேர் ஒண்ணு பார்க்க முடியும். அதுல வந்து நேத்து நேர்களுக்கு நம்ம அந்த கொலு பொம்மை பர்ச்சேஸ் எப்படிங்கறத காமிச்சோம். அப்ப நீங்க அதை வாங்குனீங்க, அதனுடைய காரணம் புரியல. இப்போ நீங்க இத இங்க பொதுவாமா அந்த வேர் அப்படின்னாலே அது வந்து மந்திர சித்திக்கு உரியது. அதாவது கேதுவை தான் நம்ம வேர்னு சொல்லுவோம். நம்ம ஆகர்ஷணம் செய்து வைக்கக்கூடிய மந்திரம் அதே இடத்தில் குவிந்திருப்பதற்கு 2 வேர் நமக்கு உதவுகிறது. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா தர்பை, இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெற்றி வேர். இந்த 2க்குமே வந்து பாத்தீங்கன்னா தெய்வ சக்தியை நிலைநிறுத்தி ஆகர்ஷணமாக ஒரு நல் வாசனையோடு வெளியிடக்கூடிய தன்மை உண்டு. ஆகையினால் இங்கு ஆவாகனமாக இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய அருள் 9 நாளும் அந்த பிம்பத்திலேயே அமர்ந்து நம் சங்கல்பங்கள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு அந்த வெட்டி வேர் அம்பிகையை மேலும் மேலும் அவளுடைய தன்மையை நறுமணத்தோடு இங்க எழச் செய்யக்கூடிய வாய்ப்பை உருவாக்குனதுனால அதை மண்டபத்துல என்ன பண்ணிட்டேன்னா ஃபிட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அதை நம்ம பூஜை ரூம்ல வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ அம்பிகை 9 நாளும் இங்க தானே எழுந்தருள்றாங்க. சோ அதனால அந்த இடத்துல நம்ம வைத்திருக்கிறோமா. மற்றபடி தோரணம், மல்லிகை எல்லாமே நம்ம சொன்னதுதான். மக்களுக்கு என்ன சொல்றனோ அதுதான். ஒன்னே ஒண்ணு என்னன்னா, இந்த 9 நாள் நமக்கு என்ன கிடையாதுன்னா எந்த அப்பாயின்மெண்ட்ஸும் பாக்குறது கிடையாது. பூஜைனா இதுல மட்டும்தான். இது எனக்கு வந்து ஒரு திருவிழா மாதிரி. இந்த 9 நாளும் அவளோடு ஒரு குழந்தை போல நெருங்கி விளையாடுவது எனக்கு ஒரு பழக்கம். அதை மட்டும்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அருமை அருமை குருஜி. ஸோ இந்த கலச வழிபாட்டிலேயே வந்து எவ்வளவு பிரயத்தனப்பட்டு குருஜி வந்து மலர்களை குறிப்பிட்டிருப்பாரு. எந்த மாதிரி மலர்களில் வந்து பூஜை செய்யணும்னு நமக்கு ஒரு பதிவு ஆல்ரெடி கொடுத்துருக்காரு. அவர் சொன்னதை விட அதிகமான மலர்களில் இந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஒரு வாசனை நறுமணம், எப்பொழுதும் போல தெய்வீக மனம். ஸோ குருஜி கலசம் பார்த்துட்டோம். அடுத்ததாக கொலுக்கு போயிடலாமா? நிச்சயமா படிக்கு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தோம்னா எப்படி கலசம் வச்சு அழகா அதுல வந்து அம்பிகை ஆவாகனம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக ஆர்வமா நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்க கொலு படிகள். குருஜி ரொம்ப அழகா இருக்கு, எல்லா பொம்மைகளும் அழகா இருக்கு, பார்வை பூரா அங்கேயே தான் இருக்கு. இதனுடைய தாத்பரியத்தை சொல்லிடுங்க. 9 படிகள் இருக்கு. ஆக்சுவலி வீடு முழுக்கவே கொலு தான் நேர்களே. ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். இந்த முதல் படி, 2வது படி, இதற்கான தாத்பரியங்கள். அதாவதுமா இந்த உலக வாழ்க்கையினுடைய 7 படிநிலைகளை சொல்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொலுப்படி அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு தெரிந்தவரை நிறைய பேர் 7 படிகள் தான் வைப்பாங்க. அதை கடந்து கிட்டத்தட்ட 15 படிகள் வரை என்ன பண்ணலாம்னா நம்ம வைக்கலாம். அப்போ 7 படிகளுக்கு மேலே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ நிலை தான்.
அப்போ நான் இந்த இடத்துல படிகள்ல வந்து பாத்தீங்கன்னா மனிதனுடைய அடிப்படை தேவையை பற்றி நான் இங்க வைக்கல. எனக்கு 7 படி, கிட்டத்தட்ட இந்த 9 படிநிலையுமே எனக்கு தெய்வமாகவே நான் பார்க்கணும் அப்படின்றத நான் ஆசைப்பட்டுதான் 9 படிகள்லையுமே நான் தெய்வத்தை மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிரக காரகத்துவத்தோடு, குறிப்பு நம்ம எதையுமே ஜோதிட காரகத்துவத்தோடு செய்யறதுனால நமக்கு வாழ்வியல்ல எந்த காரகம் அதிகம் தேவைப்படுகிறதோ அதை பொறுத்து இந்த குழுவை நான் அமைத்திருக்கிறேன். என்னுடைய குறிக்கோள், என்னுடைய தேவை, மனித வாழ்க்கையுடைய அடிப்படையான அந்த கர்ம விஷயங்களை பத்தின குறியீடுகள் எல்லாம் தனித்துவமா வச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல படிகள்ல வந்து முதன்மையா என்ன வச்சிருக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நவ சக்திகள். இந்த நவ சக்திகளும் நவ கிரகங்களுக்கு உரிய ஒரு மிகப்பெரிய நன்மை அளிக்கக்கூடிய நவ துர்க்கைகளாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மேல வைத்திருக்கிறேன். அதற்கு காரணம் என்னன்னா, இந்த அண்டம் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து நவகிரகங்கள் மிக மிக முக்கியமானது. அந்த நவகிரகங்களுக்கே அதிதேவதையாக காப்பவளாக நவ துர்க்கைகள் என்ன பண்றாங்கன்னா இருக்கிறார்கள். இதை நவகாளி அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அதனால என்னை பொறுத்தளவுல என்னுடைய வீட்டை இந்த கொலுவுல எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல், இந்த கொலு முடிகிற வரையிலும் எந்த விதமான உடல் ரீதியான பலகீனம் இல்லாமல் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை நான் அங்க நவ சக்திகளிடம் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா ஒப்படைத்திருக்கிறேன். அடுத்த படி அப்படின்னு பாத்தீங்கன்னா 8வது படி. இந்த 8வது படியில பாத்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மிகள். இதுல வந்து நான் எப்படி வைத்திருக்கிறேன் அப்படின்னா ஜோதிட காரகத்துவத்தோடு எது எல்லாம் முக்கியமோ அதை மையப்படுத்தி வைத்திருக்கிறேன். இப்போ இந்த நவராத்திரி அப்படின்றது வந்து மனிதனுக்கு வந்து உணவு அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால இந்த உணவுக்கு பஞ்சம் இல்லாம இருந்தாதான் நம்ம நிறைய பேருக்கு அன்னம் படைக்க முடியும். ஆகையினால நான் அங்க முதன்மையாக வைத்திருக்கிறது தானிய லட்சுமியை தான் முதன்மையாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வைத்திருக்கிறேன். அவளே அன்னபூரணியாகவும் என்ன பண்றான்னா விளங்குகிறார்கள். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆதிலட்சுமி கஜலட்சுமியை தான் எப்போதுமே முதல்ல எல்லாருமே முதன்மைப்படுத்துவாங்க. நமக்கு இந்த இடத்துல முதன்மையா எது இருந்தா இந்த உடம்பு மனசு நல்லா இருக்கும்? வயிறு நிறைஞ்சா மட்டும்தான். சோ வயிறு அப்படின்ற ஒரு அந்த ஸ்தூலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, சூக்ஷமம்னு ஒண்ணு இருக்கு, ஸ்தூலம்னு ஒண்ணு இருக்குமா. ஸ்தூலம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்களால பார்க்கலாம். சூக்ஷமத்தை என்ன பண்ண முடியாதுன்னா கண்ணால பார்க்க முடியாது. இப்ப அம்பாள் யாருன்னா உடலை கொடுப்பவள். அம்பாள் யாரு? உடலை கொடுப்பவள். இந்த உடல் வளரணும்னா உணவு இல்லாம என்ன பண்ண முடியாது? வளர முடியாது. உணர்வுகள் இல்லாம பூமியில என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. அப்ப பூமியில வாழக்கூடிய இந்த உடல் மனம் இது 2 சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தெளிவை தருபவள் அம்பிகை ஆகிறாள். அதனால்தான் அவள் சந்திரனின் ஸ்வரூபம். சந்திரனை மனோகாரகன் உடல்காரகன் சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அவருடைய வடிவம் தான் இந்த எண் வடிவ லட்சுமிகள். புரியுதுங்களா? சோ அதனால தானிய லட்சுமியை முதன்மைப்படுத்தி அடுத்து சந்தான பிராப்தத்தை தரக்கூடிய லட்சுமி. அது போல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கஜலட்சுமியோடைய தன்மையை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அழகா வைத்திருக்கிறோம். அடுத்த ஆதிலட்சுமி, இப்படி 8 வகையான லட்சுமிகளை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நிறுவி இருக்கிறோம். அதனால ஏன் இந்த இடத்துல 8வது படியில நான் லட்சுமியை நிறுவி இருக்கிறேன் அப்படின்னா 8வது எண் என்பது சுக்கிரன், 9வது எண் அப்படின்றது செவ்வாய். செவ்வாய் தான் துர்க்கையின் அம்சம். 8வது எண் அப்படின்றது சனியோடைய அம்சம். சோ மகாலட்சுமி எல்லாமே என்ன? சுக்கிரன். சோ இப்ப சனி சுக்கிரன் அப்படின்ற காம்பினேட்ல என்ன பண்ணிருக்கேன்னா அஷ்டலட்சுமிகளை நாம அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம்னா நிறுவி இருக்கிறோம். அதுக்கு அடுத்த படிநிலையில நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கடைசியில கருமாரியம்மன் இருப்பாங்க, அந்த கடைசியில மகாலட்சுமி இருக்கிறத நீங்க பாப்பீங்க. அதுக்கான காரணம் என்னன்றத நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல சப்த தாதுக்கள் அப்படின்னு இருக்கு. இந்த சப்த தாதுக்களுடைய வடிவமே சப்த மாதர்கள், சப்த தாதுக்கள். சப்த தாதுக்கள் அப்படின்னா என்னன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சதை, எலும்பு, நரம்பு, புரியுதுங்களா? அதே போல வந்து நுரையீரல், இது போன்ற விஷயங்களை 7 தாதுக்களால உடம்புல பிரிச்சிருக்காங்க. அந்த தாதுக்களுடைய தலைவனே யார் அப்படின்னா விந்தணு தான். அப்போ அந்த 7 மாதாக்களுடைய ஒட்டுமொத்த வடிவம் தான் ஒரு மனிதனுடைய ஒரு துளி விந்தணு. அந்த விந்தணு வடிவம் தான் வேல். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்த்திருப்பீங்க, அம்பாள் தன்னுடைய சக்தியை திரட்டி தானே வேல் கொடுக்கறாங்க. அந்த வேல் தானே அசுரனை என்ன பண்ணுதுன்னா வேறு விதமாக மாற்றுகிறது, அழிக்காமல். அப்போ அதுல இருக்கக்கூடிய அத்துணை சக்திகளினுடைய அம்சம் அந்த வேலுடைய பிரிந்த அம்சம் தான் சப்த மாதர்கள். இப்ப கிராமப்புறத்தெல்லாம் நம்ம பார்த்தோம்னா குழந்தை பேருக்கு சப்த மாதர்கள் வழிபாடுதான்.
அதனால இந்த இடத்துல நான் சப்த மாதர்களை என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா 7வது படிநிலை. ஏன் 7வது படிநிலைன்னு சொல்றேன்னா, நம்மளுடைய ஜோதிடத்துல 7வது படிநிலை என்பது திருமணம். ஒரு மனிதனுக்கு வந்து விந்து சக்தியும் சுரேனித சக்தியும் 7ஆம் பாவத்திற்கு பிறகுதான் செயல்படும். அப்போ அந்த தாதுக்கள் வேலை செய்யறதே அவருடைய விவாக பிராப்தத்திற்கு பிறகுதான். அதுல நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அந்த இடத்துல சப்த மாதர்கள். ஓகேங்களா? அதற்கு அடுத்து அப்படியே நம்ம எடுத்து வந்தோம்னா 6வது படிநிலை. ஜோதிடத்துல வந்து 6ஆம் பாவம் என்பது நோய் நொடிகளை குறிக்கும். 6ஆம் பாவம் என்பது என்ன? நோய் நொடிகளை குறிக்கும். இந்த நோய் நொடிக்கு யாருடைய பார்வையில முதல்ல 6ஆம் பாவம் என்பது எதிரி. முதல்ல 6ஆம் பாவம் என்பது என்ன? எதிரி. இப்ப எதிரினா அதை வெல்றதுக்கான பொறுப்பை யாரு தருவாங்க? அம்பிகை தருவாங்க. அதுல யாரு முக்கியமா தருவாங்கன்னா துர்க்கை. இப்ப ராமபிரானை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா துர்க்கை வழிபாடு செய்துதான் ராவணனை சம்ஹாரம் செய்தார். அதனால அந்த வெற்றி கிடைக்கணும்னு 6வது படியில பெரிய துர்க்கை. அடுத்து யாருக்கு 6ஆம் பாவத்திற்கு குரு பார்வை இருக்கிறதோ, 6ஆம் பாவாதிபதிக்கு குரு பார்வை இருக்கிறதோ அவர் நமக்கு சுபத்துவ பலனை வழங்குவார். அப்போ 6ஆம் பாவாதிபதிக்கு நமக்கு வந்து குருவின் பார்வை இருக்குன்னா அவருக்கு குரு ஜாதகத்துல 2ஆம் இடத்திலேயோ இல்லைன்னா 10ஆம் இடத்திலேயோ இருந்தாதான் நடக்கும். அப்போ நமக்கு அந்த இடத்துல என்ன ஆகும்னா போட்டிகளே வராது, நம்ம எல்லாத்திலையுமே வெற்றி பெறுவோம். அதனால அந்த பார்வையை தரக்கூடிய தட்சிணாமூர்த்தியை அங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வைத்திருக்கிறோம். அடுத்து கடன். கடன்னாலே நமக்கு தெரியும் கேது. இப்ப கேதுவுடைய வடிவம் சைவத்தில் விநாயகரும் வைணவத்தில் ஆஞ்சநேயரும். சோ இந்த இடத்துல அந்த 2 கேதுவுடைய வடிவத்தை ஒன்றாக்கிய சிலை தான் அது. ஒரு பகுதி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எங்கேயுமே பார்த்ததில்லை. சோ அதனுடைய முதல் பகுதி வந்து விநாயகர், அடுத்த பகுதி வந்து ஆஞ்சநேயர். சோ இது ரெண்டுமே உச்ச கேதுவின் வடிவம். சோ 6ஆம் இடத்திற்குரிய அத்துணை பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான வடிவம். விநாயகர் துதிக்கையின் வடிவில் வாழ்னா கேது. ஆஞ்சநேயர் வந்து அதாவது யானையால துதிக்கை இல்லாம இயங்க முடியாது, குரங்கால வால் இல்லாம இயங்க முடியாது. சோ இன்னொன்னு அதுக்கு கான்செப்ட் சொல்றாங்க என்ன அப்படின்னா, எப்போதுமே விநாயகரை தொட்டு பூஜை ஆரம்பித்து ஆஞ்சநேயர்ல முடியும்னு. சோ இதுதான் வாழ்க்கையினுடைய ஆதி அந்தம் இதுதான். அப்போ அதோடைய தன்மையாகவும் அது என்ன பண்ணுதுன்னா எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியா நீங்க ஒரு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த 6ஆம் பாவத்திற்கு நிவர்த்தியாக வருவது 12வது பாவம் ஜோதிடத்துல. இப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, சயன பெருமாள், சயன சிவபெருமான். நல்லா கவனிங்க. சயன ரங்கநாதர் இருக்காரு, அதுக்கப்புறம் பக்கத்துல என்ன இருக்கிறாரு? சயன கோலத்தில் சிவபெருமான் சுருட்டப்பள்ளியது. அது எப்போ எதுக்காக நடந்தது அப்படின்னா, அகாலகால விஷம் இருக்கு இல்லையா, அதை வந்து உண்ட உடனே சிவனுக்கு ஒரு மயக்கம் வந்தது. அந்த மயக்க நிலையில் அம்பிகை தன் கணவர் விழுந்து விட்டாரே என்று தன் மடியில் சுமந்திருக்கக்கூடிய கோலமும், அங்கு சயன கோலத்தில் பெருமாள் இருந்து மகாலட்சுமி விழித்திருக்கக்கூடிய நிலை. ஆக மொத்தம் இருவருடைய மனைவியுமே விழிப்பு நிலையில இருக்காங்க. மனைவி அப்படின்னா என்னன்னா சுக்கிரன், மனைவினா என்ன? சுக்கிரன். அவர்களே மருத்துவ நிலையை வந்து நமக்கு வெற்றியாக்கி கொடுப்பவர்கள். இந்த இடத்துல நம்ம இதுல கவனிச்சு பார்த்தோம்னா என்னன்னா, 6ஆம் பாவத்திற்குரிய நோய் நமக்கு அடிபடணும்னா அந்த 6ஆம் பாவாதிபதி யாருன்னா கன்னிராசியில உச்சமடைந்திருக்கிற புதன். அது வந்து நீச்சமடைகிறது ரங்கநாதர். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? அப்போ அந்த தோற்றத்தை நம்ம பார்த்தோம்னா நமக்கு நோய் நொடிகள் விலகும். இப்ப 6ஆம் பாவம் என்பது நோயா, சோ அது விலகணும்னு அங்க நம்ம வைத்திருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக பஞ்சமுக ஆஞ்சநேயர் சொல்லவே தேவையில்லை, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை தருபவர். சோ 6ஆம் இடம் என்பது போன ஜென்மத்தில் செய்த பாவத்தை நம் அதிகம் நோயாக, கடனாக, எதிரியாக அனுபவிக்கிறது. அது எல்லாமே நீங்கணும்னா இவர்களை எல்லாமே நம்ம பிடிச்சிட்டா போதும். சோ அந்த தத்துவத்தை சொல்வதுதான் அந்த அமைப்புமா. அருமை. கேட்க கேட்க இன்னும் கொஞ்சம் கேட்டுட்டே இருக்கணும் தான் இருக்கு நேர்களே. அடுத்ததாக 5வது படி. இப்போ நம்மளுடைய ஜோதிட காரகத்துவத்துல 5வது ராசி என்பது சிம்ம ராசியை குறிக்குமா. சிம்ம ராசி என்பது சூரியன் வந்து சுய பிரகாச ராசின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து சூரியன் சுயம்பாக இருப்பது ஓம்காரத்தின் தத்துவம். ஓம்காரத்தின் தத்துவம் தான் என்ன அப்படின்னா சிம்ம ராசி பஞ்சபூதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய ராசி. இப்ப நம்ம உடம்புல வந்து சிம்ம ராசி எங்க இருக்குன்னா நம்ம தொப்புள் பகுதி. இப்ப தொப்புள் பகுதி அப்படின்றதும் வீட்டுல முற்றம் என்பது ஒண்ணுதான். ஏன்னா அது ரெண்டுமே பஞ்சபூதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய இடம். நம்ம உடம்புல அதிக வெப்பம் இருந்தா ஒரு சிறு துளி நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டா என்ன ஆயிடுது? ஹீட்டு சமநிலை ஆயிடுது. அப்போ அந்த இடத்துல பஞ்சபூதம் அப்படி இருக்கிறதுனாலதான் அங்க சமநிலையாகுதுன்னு அர்த்தம். அப்படி இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரத்தின் வடிவம் தான் பிள்ளையார்பட்டி விநாயகர். இப்ப 5ஆம் பாவம் என்றாலே புத்திரம்,
அப்படின்னு நம்ம ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா, ஆமா. அந்த புத்திரத்திற்கு வந்து வலு சேர்ப்பவர் யார் அப்படின்னா இந்த இடத்துல விநாயக பெருமான். அதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீடுன்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஆறுபடை வீடு நம்ம உடல்ல 6 ஆதார சக்கரங்கள், சகசிராரம் என்ற 7வது சக்கரம் இல்லாம இருக்கிற 6 ஆதார சக்கரங்கள் தான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த இடத்துல வந்து ஆறுபடை வீடுன்னு சொல்றோம். இந்த 6 ஆதார சக்கரங்கள் யாருக்கு செயல்படுதோ அவருக்கு நற்புத்திரர் கிடைப்பார் என்பது நம்பிக்கை. அதுதான் நம்பிக்கைன்றத விட அதுதான் உண்மை. அப்ப யாருக்கு வந்து புத்திர தடை இருக்கிறதோ, பூர்வீக பிரச்சனை இருக்கிறதோ, அப்பாவால சாபம் இருக்கிறதோ, அது அத்தனையும் விளக்கக்கூடியது சிவனாலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகர். அதுல குடவரை விநாயகரா இருக்கணும், அது வந்து பிள்ளையார்பட்டி. சோ கற்பக விநாயகர் வைத்திருக்கிறோமா. அடுத்து 6 ஆதார சக்கரங்களையும் சமநிலைப்படுத்தக்கூடியது ஆறுபடை முருகன். அதனால ஆறுபடை வீடுன்றதை நம்ம வைத்திருக்கிறோம் இல்லையா. 6 சக்கரங்களை இயக்கக்கூடிய அந்த 6 சக்கரம் ஒரு மனிதனுக்கு முழுமையாக இயங்கினாலே எப்பேற்பட்ட புத்திர தோஷம் உள்ளவருக்கும் நிவர்த்தி. அப்போ ஒரே முறையில ஆறுபடை முருகனை யார் தரிசிக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் பாவம் சூப்பரா இயங்கும். புரியுதுங்களா. அறுபடைன்னு சொன்னீங்க குருஜி, நடுவுல ஆனா அந்த சுவாமிமலை முருகன் இருக்காரு, இதனுடைய தாத்பரியம்? பொதுவாமா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா முருகன் அப்படின்னாலே செவ்வாய்ன்னு அர்த்தம். சிம்ம ராசியில் செவ்வாய் இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிவன் கோவிலில் சிவனுக்கே உபதேசம் சொன்ன முருகன் என்று பொருள். சிம்மத்தில் யாருக்கெல்லாம் செவ்வாய் இருக்கிறதோ அவருக்கான பரிகார கோவில் வந்து சுவாமிமலை முருகன் தான். எனக்கு வந்து சிம்மத்தில் செவ்வாய், நான் சுவாமிமலை முருகனை வழிபட்டு பிறந்தவர் தான் நான். அந்த சுவாமிமலை முருகன் கோவில்ல 60 படிகள் இருக்கும், 60 வருடத்தை மையப்படுத்தி. அந்த படிகள்ல எங்க அப்பா 4 பெண் குழந்தைக்கு அப்புறம் ஒரு ஆண் குழந்தை வேணும்னு மண்டியிட்டு அந்த வரத்தை பெற்றார். ஆகையினால்தான் அந்த ஆலயத்துல அந்த முருகனுடைய பெயரே சத்தியம் அப்படின்ற ஒரு தன்மையில இருக்கும். அதனால என்னுடைய பெயர் வந்து சத்தியசீலன். 2வது வந்து பாத்தீங்கன்னா சிவஸ்கந்தன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிவனுக்கே குருவாகி பிரம்மத்தை நமக்கு வந்து சொன்ன முருகன் என்று பொருள். ஆகையினால் நம்ம குருகுலத்தினுடைய பெயர் வந்து அவருடைய பெயர்ல தான் இருக்கிறது. சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலம் என்பது சுவாமிமலை முருகனை மையப்படுத்திய பெயர். அதனால என்னைக்குமே தந்தை அப்படின்னா நமக்கு பெரிய விஷயம் இல்லையா. ஆனா உண்மை என்னன்னா அந்த கான்செப்ட்ல தான் எங்க வீட்லயும் எங்க அப்பாவுடைய பேச்சை விட என் பேச்சு எப்போதுமே என்ன இருக்கும்னா மேலாகத்தான் இருக்கும். அது அடிக்கடி அப்பா சொல்லுவாங்க, என்னன்னா அப்படி வரம் எடுத்ததுனால தான் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அடிக்கடி அப்பா சொல்லுவாங்க. பட் அந்த ஒரு நிலையில எனக்கு தந்தையாக இருப்பவர் சுவாமிமலை முருகன், என்னை படைத்தவர் அவர். ஆகையினால் அதை நான் பெரிதாக இங்க வைத்திருக்கிறேமா. இந்த சரஸ்வதியினுடைய தன்மை எதற்குன்னா அதாவது வலது மூளை இடது மூளை இரண்டும் சரிசமமாக இருந்தால் உடலில் பஞ்சபூதம் ஒடுங்கும். இந்த வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறாங்க இல்லையா, இவர்கள் எல்லாருக்குமே வலது மூளை இடது மூளை ரொம்ப சரிசமமாக இயங்கக்கூடியது. அவர்களுக்கெல்லாம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சிருக்கவங்க எல்லாருமே 2 மூளைகளும் கவனம் இருந்தாதான் அவர்களால் வாசிக்க முடியும். அப்போ வீணையாக இருக்கட்டும், வயலினாக இருக்கட்டும், மிருதங்கமாக இருக்கட்டும், இந்த இசையெல்லாம் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுனா அவங்க உண்மையிலேயே கொடுப்பினைசாலிகள், இந்த இசைக்கருவிகளை வாசிப்பவர்கள் எல்லாம். அதனால் வலது மூளை இடது மூளை ஒருங்கிணைந்து பஞ்சபூதம் சமப்படுத்துபவள் சரஸ்வதி தேவியின் அருள். அவளே ஸ்ரீவித்யா, அவளே இந்த இடத்துல வந்து நமக்கு மிகப்பெரிய அந்த ஆதார சக்கரங்களுக்கெல்லாம் தலைவியாக விளங்குபவள். ஆகையினால் அவளை நம்ம அங்க இடத்துல என்ன பண்ணிருக்கோம்னா அம்பிகையை வைத்திருக்கிறோம். அருமை அருமை குருஜி. ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஜோதிடத்தை அதை வந்து கனெக்ட் பண்ணி தான் வந்து வைக்கிறாரு. பாக்குறவங்களுக்கு இப்போ தோணும் நம்மளும் வந்து நம்மளுடைய ஜாதக ரீதியா வச்சா நல்லா இருக்கும்னு. அடுத்ததாக 4வது படி. நம்ம 4வது படியினை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சுகஸ்தானம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த சுகஸ்தானத்தினுடைய மறுவடிவம் 11ஆம் பாவம், அதாவது ப்ரமோஷன், அந்த ப்ரமோஷனால அனுபவிக்கக்கூடிய சுகம். இதெல்லாம் நமக்கு எதை குறிக்கும்னா 4ஆம் இடத்தை குறிக்கும். ஸோ இப்போ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில சுகம் அப்படின்றது எதன் அடிப்படையிலனா குடும்ப வாழ்க்கை தான். ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரர், அதற்கு அடுத்தபடியாக ராமர் பட்டாபிஷேகம், அதற்கு அடுத்தபடியாக கைலாயத்தில் அம்மையப்பன் தன்னுடைய வாரிசுகளோடு காட்சி கொடுக்கக்கூடிய தன்மை, அதற்கு அடுத்தபடியாக குபேர நிதி அனைத்து செல்வங்களோடும், தத்துவநிதி பதுமநிதி இருவரோடு இணைந்து காட்சி கொடுப்பது, இறுதியில் பாலாம்பிகை. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்வில் இந்த தரிசனம் எல்லாம் நமக்கு சுகத்தை அருளும். குறிப்பாக
கடக ராசி பூச நட்சத்திரம் என்பது குபேர நிதி அருளை நிறைவாக தருவது. 4வது ராசி கடகராசி என்பதினால் அதனுடைய தாத்பரியத்தை வலுப்படுத்துவதற்காகவும் அதற்குரிய கொடுப்பினை நிறைவாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த படிகளை இப்படி நான் அமைத்திருக்கிறேன்மா. நிச்சயமாக கேட்க கேட்க ஒன்னொன்னும் மலைப்பாக இருக்கு. ஆனா நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. நிச்சயமா. அடுத்தாக 3வது படி. 3வது படி அப்படின்றது வந்து தச அவதாரம் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 3வது படியில வைத்திருக்கிறேன். பொதுவா இந்த தச அவதாரம் ஒவ்வொரு அவதாரத்திலையுமே இறைவன் வந்து இந்த உலகத்துல நிறைய நிகழ்வுகளை நன்மைகளை நமக்கு நடத்தி சென்றிருக்கிறார். அதன் அடிப்படையில் இப்பொழுது நமக்கு கிருஷ்ணாவதாரத்தினுடைய தன்மையில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த அவதாரங்களை தரிசிப்பதன் மூலம் நமக்கு என்ன பலன் என்று கேட்டால், எப்படி நவ துர்க்கைக்கு நாம நவ கிரகங்களுடைய தோஷம் விலகும் என்று சொன்னோமோ அதே போல இந்த தச அவதாரத்திற்கும் நம்மளுடைய கர்மாக்கள் நீங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. உதாரணமா ராம அவதாரம் வந்து சூரியனை, கிருஷ்ணவதாரம் வந்து சந்திரனை, நரசிம்ம அவதாரம் வந்து செவ்வாயை, இப்படி குறித்து கொண்டே போகும். புரியுதுங்களா? அதுல குறிப்பா வீடு தொடர்புடைய பிரச்சனைகளுக்கு பரசுராம அவதாரம், இது எல்லாமே பரசுராம கஷேத்திரம்னு கேரளா பக்கத்துல கூட இருக்கிறது. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நீண்டகால் தடைப்பட்ட வீடுகள் எல்லாம் நிறைவேறும். ஸோ 3ஆம் பாவம் முயற்சி வெற்றி, அதை முழுமையாக தருவது யார் அப்படின்னா நமக்கு புத பகவான், மிதுன ராசி. இப்போ புதனுடைய மாறுபட்ட அம்சங்கள் தான் இவர்கள் அத்தனை பேரும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு தான் கம்யூனிகேட், விஷ்ணு தான் நமக்கு 3ஆம் பாவத்திற்குரிய மிக முக்கியமான விஷயம். ஆகையினால் அவர்களுடைய அம்சத்தை அத்துணையும் 9 கிரக வடிவாக நாம் இந்த 3வது படியில் வைத்திருக்கிறோம். இறுதியாக பாலாம்பிகை மடியில வச்சிருக்கிற மாதிரி அழகான, அது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம். ஆகையினால வந்து பாத்தீங்கன்னா பாலாம்பிகை, பொதுவா அம்பாள் உபாசகர்கள் வந்து பாலாம்பிகையை வழிபடாமல் யாருமே இருக்க மாட்டார்கள். ஆகையினால் காமாட்சியின் மடியில் பாலாம்பிகை அப்படின்னு வரும்பொழுது அவளுடைய சிறிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த உருவ தோற்றம், அதாவது காமாட்சி தான் பாலாம்பிகையாக என்ன பண்றாங்கன்னா அவதாரம் புரிந்தார்கள். அதனுடைய குழந்தை பருவம், அதற்கு பிறகு குமரி பருவம், இதை ரெண்டையுமே நம்ம என்ன பண்றோம்னா ஒன்றா இணைத்ததுனால இந்த இடத்துல நாம் அதை வைத்திருக்கிறோம்மா. அருமை அருமை குருஜி. அடுத்ததாக 2வது படி. இதுல முக்கியமா என்னன்னா நம்ம வந்து நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு தேடி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி கிடைத்த காமாட்சி அம்மன், அதுவும் அந்த மஞ்சள் முகம், அது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடித்த ஒரு விஷயம். நாங்க உள்ள வந்த உடனே அந்த அம்பாள் வந்து வா அப்படின்னு வரவேற்கிற மாதிரி. நிச்சயமாமா. பொதுவா நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா நமக்கு இந்த 2ஆம் பாவம் அப்படின்றது நம்ம லைஃப்ல வந்து தனத்தை வந்து வலுப்படுத்தக்கூடியது. இந்த 2ஆம் பாவம் என்பது ஜோதிடத்துல எதுனா ரிஷபராசி. ரிஷபராசியில் ரோஹிணி நட்சத்திரம் என்பது ஸ்ரீ சக்கரத்தை குறிப்பது. இப்ப ஸ்ரீ சக்கரம் வந்து நம்மளுடைய பூமியில், அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் ஆதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட திருத்தலம் காஞ்சிபுரம். சரிங்களா? ஸோ அதனால 2வது பாவம் ரிஷபராசி, காஞ்சிபுரம், காமாட்சி. புரியுதுங்களா? ஸோ அதனால அம்பிகை இங்க நான் வந்து வைத்திருக்கிறேன். அதை தாண்டிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு விக்கிரகமா இருக்கு. இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்லை. எல்லாமே அப்படிதான் இருக்கு. அதுல இதுவும் ஒரு தனி சிறப்பு. அதாவதுமா நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பூமியில பெரிய விலங்கு எது அப்படின்னா யானை. ஆமா. நீர்ல பெரிய விலங்கு பாத்தீங்கன்னா திமிங்கலம். இது ரெண்டையுமே இணைத்த ஒரு வடிவம். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கங்கை தேவியாகப்பட்டவள் நீரையும் நிலத்தையும் சமமாக ஆட்சி செய்பவள், நீரில் இருக்கக்கூடிய உயிரினத்தின் தலைவியாகவும் நிலத்தில் வாழக்கூடிய மிகப்பெரிய உயிரின் தலைவியாகவும் அவள் விளங்குகிறாள். அதனால் அவள் கையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கமண்டலத்தோடு, பாவம் நீக்கக்கூடிய கங்கை தீர்த்தத்தோடு, வலம்புரி சங்கோடு, எதிரிகளை தும்சம் செய்யக்கூடிய சக்கராயுதத்தோடு காட்சி கொடுக்கிறாள். இது வந்து ஒரு மங்களகரமான ஒரு நிலை. அதனால வந்து பாத்தீங்கன்னா கங்கை தேவியினுடைய மறுவடிவமாக இருக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முழுக்க 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 நம் பாவத்தை போக்கக்கூடிய ஒன்று. ஆகையினால இதுதான் நம்ம பாவம் விலகணும்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், சங்கல்பத்துல ஓம் அச்சுதாய் நம அனந்தாய் நமன்னும் போது நம்ம தீர்த்தத்தை தான் முதல்ல என்ன பண்ணுவோம், உள்ளுக்கு குடிப்போம். அதனுடைய அடிப்படை தான் இந்த தாத்பரியம். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு அம்பிகை. ஆகையினால் அதை நான் வைத்திருக்கிறேன். இவங்க வந்து இந்திராணி, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எப்பொழுதுமே வந்து
தேவர்கள் அனைவரும் சிவனை வேண்டிதான் இழந்ததை பெறுவார்கள். ஸோ 2ஆம் பாவம் என்ற குடும்பத்தையும் இந்திரனையும் இழந்ததினால் அம்பிகை சிவபெருமானை வந்து என்ன பண்றாங்கன்னா வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோலம். அங்கு நமக்கு நன்றாகவே தெரியும், ரிஷபராசினாலே பொன் பொருள் நவநிதிகள் எல்லாம் பொதிந்து கிடக்கக்கூடிய ராசிகள். அதனுடைய வடிவாக அங்க இருக்கக்கூடிய வேங்கடநாதன், பத்மாவதி தாயார் வந்து காட்சி கொடுக்குறாங்க. இவங்க அனைவருமே நம்மளுடைய பண வரவை மேம்படுத்தக்கூடிய தெய்வங்கள். ஆகையினால் இதையெல்லாம் நான் இங்கு வைத்திருக்கிறேன்மா. சிவபெருமானை வழிபட்டாலும் அதுதான், கங்கையை வழிபட்டாலும் ஒரே பலன், காமாட்சியை வழிபட்டாலும் ஒரே பலன், அதே போல பெருமாள் தாயாரை வழிபட்டாலும் ஒரே பலன் தான். ஆகையினால் இதை நான் அப்படி வைத்திருக்கிறேன்மா. அருமை குருஜி. இப்ப முதல் படி, அந்த முதல் படியினுடைய தாத்பரியம். ஓகேம்மா. பொதுவா நமக்கு முதல் படி அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது, நான் இயற்கையிலே சொல்லிட்டேன், நான் படியினுடைய அடிப்படையில் வைக்கல, நான் ஜோதிடத்தினுடைய காரகத்துவ அடிப்படையில தான் நான் இந்த கொலுவை வைத்திருக்கிறேன். ஏன்னா நம் கொலுவில் என்ன வைத்து பார்க்கிறோமோ அது ஸ்தூலமாக அந்த வருடம் நமக்கு கிடைக்கும். ஸ்தூலமாகனா மனிதராக, பொருளாக, நமக்கு தேடுகிற உறவாக, எல்லா வழியிலுமே நமக்கு அது கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது 1ஆம் பாவம் அப்படின்னாலே இந்த இடத்துல வந்து அறிவு கூர்மை. இப்ப நம்ம கற்பிக்கும் பாவம்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து நம்மளுடைய கற்பிக்கும் பாவம்னா என்னன்னா கண்ணால் பார்த்தல், படித்தல், வாயால், கையால் எழுதுதல். இது 3மே செயல்படுத்துறது முதல் 3 பாவம். புரியுதுங்களா? இப்போ மேஷராசி என்பது மூளை, ரிஷபராசி என்பது கண், வாய், மிதுன ராசி என்பது கைகள். இதை 3ஐயுமே குறிப்பது மும்மூர்த்திகள். நான் சொல்றது புரியுதுங்களா? இது 3ம் இருந்தாதான் ஒரு மனிதன் இந்த பூமியில முழுமையடைந்ததனுடைய பலன். ஸோ அதன் அடிப்படையில் இது 3ம் சரியாக செயல்பட்டால் ஒருவன் லக்னாதிபதியில் வலு பெற்றவன், வெற்றி பெற்றவன் என்று பொருள். ஆகையினால் 1ஆம் பாவத்தில் மும்மூர்த்திகள், 1ஆம் பாவத்துல மும்மூர்த்திகள். அதற்கு அடுத்தபடியா 1ஆம் பாவம் ஒரு ஸ்பெஷலான பொம்மை. நம்ம வந்து நேத்து vlogல நீங்க பார்த்தோம் இல்லையா, போய் பார்த்த உடனே அதை எடுத்த ஒரு விஷயம், அதற்கான விளக்கம் கொடுத்தீங்க. இருந்தாலும் இந்த இடத்துல கண்டிப்பா அதற்கு, அதாவதுமா நமக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை தான் பூமியில வந்து நிறைவான வாழ்க்கை. அந்த நோய் நொடிகளை நீக்கக்கூடிய மருத்துவச்சியாக அம்பிகை தோற்றம் அளிப்பதும், அது போன்று வாக்கு சித்தியை தரக்கூடிய நிலையில் அம்பிகை இருப்பதுமாக நமக்கு அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. வாக்குனாலே புதன் தான். அந்த பச்சை நிறம், வேப்பிலை, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்த விஷயமா இருந்தது. ஆகையினால் அதை வைத்திருக்கிறேம்மா. 2வது இறுதியாக ஐயப்பன். ஐயப்பன் நம்ம பார்த்தாலே மும்மூர்த்திகளுடைய ஒடுக்கத்தினுடைய தத்துவம் தான். இதுல வந்து நம்ம சிவன் விஷ்ணுவினுடைய அடையாளம் தான் ஐயப்பன்னு சொல்லுவோம். ஆனா அந்த ஐயப்பனுடைய சுவாசம், இந்த சின் முத்திரை, இது எல்லாம் பிரம்மாவை குறிப்பது. ஸோ ஐயப்பனுடைய உடலில் பிரம்மனும் இருக்கிறார் என்பது அவர் அமர்ந்திருக்கக்கூடிய யோக நிலை வைத்தே நாம் என்ன பண்ணிக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் 3 பேருடைய வடிவமே இவர். ஆகையினால் இங்க நாம் அதை வைத்திருக்கிறோம். அது எப்போதும் போல பொதுவானது. மரப்பாச்சி அப்படின்றது நமக்கு எப்போதுமே கொலு ஸ்டார்டிங்ல வைப்போம். அது வந்து அம்மையப்பன் கடாட்சமாக வைத்திருக்கிறது. ஆகையினால் அதை நம்ம அங்க வைத்திருக்கிறோம். அடுத்து இறுதியாக இருப்பவள் யார் என்றால் கிரகலட்சுமி. கிரகலட்சுமி இப்போ நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய லட்சுமிகள், அஷ்டலட்சுமிகள்லாம் இருக்கு. ஆனா அந்த 8 லட்சுமிகளையும் ஒரு கலசத்தில் அடக்கி, நல்லா புரிஞ்சுக்கணும், 8 லட்சுமிகளையும் ஒரு கலசத்தில் அடக்கி வீட்டிற்குள் வரக்கூடிய லட்சுமி தான் கிரகலட்சுமி. கிரகம்னாலே வீடு. வீடுனா எத்தனை திக்கு இருக்கும்? 8 திக்கு இருக்கும். அந்த 8 திக்கையுமே முழுமையாக கட்டுப்படுத்தி நீங்க கவனிச்சீங்கன்னா போதும், அம்பிகையினுடைய வலது கால் தானியத்தை தட்டி உள்ளே நுழையிற மாதிரி வாசற்படியில இருக்கும். இது வந்து எல்லா லட்சுமிகளையும் ஒன்று சேர்ந்த உருவம். இது வீட்டுக்குள்ள வர வைக்கிற மாதிரி பார்த்த மாதிரி கிரகலட்சுமியோடைய படம் இருந்தா ரொம்ப ரொம்ப வசியம். அது வேறு ஒருத்தர் கிஃப்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். இது எனக்கு கிஃப்டா வந்தது. ஸோ அதனால அந்த அம்பாள் வந்த உடனே எனக்கு அந்த ஒரு நிறைவு வந்து இருந்துச்சு. ஆகையினால் அதை நம்ம வைத்திருக்கிறோம். அருமை அருமை. இப்ப கீழே வந்து அழகான ஒரு விஷயங்கள்லாம் வச்சிருக்கீங்க குருஜி, அதை பத்தி. பொதுவா இது வந்து அடிப்படையில இந்த வாழ்வுக்கெல்லாம் முன்பாக இருக்கக்கூடிய வாழ்வு நம்ம படித்திருக்கிறோம். அதாவது புல்லாகி, புழுவாகி, மரமாகி, பறவையாய், விலங்காய், மனிதராய், தேவராய்னு சொல்றோம் இல்லையா. அந்த மனிதன் வரையிலும் அவர் அடுத்த நிலைக்கு போறதுன்றது கஷ்டம்தான். ஸோ இந்த மனித வாழ்க்கை ஏதோடெல்லாம் ஒன்றிணைந்திருக்குன்றதினுடைய அடையாளங்கள். ஆகையால் தான் அதுல விலங்குகள், காய்கறிகள், தம்பதி சமேதர்களாக அமர்ந்திருக்கிற நிலை. இந்த மனித வாழ்க்கைக்கு தேவையான பொருளை கொடுப்பவர் செட்டியார் ஆட்சி.
ஸோ அவர்கள் வந்து மனித வாழ்க்கைக்கு தேவையான தானியங்கள் எல்லாம் எப்போதுமே கொடுப்பார்கள். இவங்க கிட்ட இல்லைன்ற ஒரு விஷயமே என்ன பண்ணாது, இருக்காது. அந்த இடத்துல நம்ம என்ன பொருளை வைத்திருக்கிறோமோ அது பெருகும் அந்த வருடம். ஆகையினால் அதெல்லாம் நம்ம வைத்திருக்கிறோம். அடுத்த மிக முக்கியமான விஷயம், பூமியில வந்து கிரகங்களுடைய தோஷங்களை நமக்கு நிவர்த்தி செய்து கொடுப்பது யாருன்னா 2. ஒன்னு சூரியன், இன்னொன்னு சந்திரன். சந்திரன் வடிவாக மான், அடுத்து சூரியன் வடிவாக ஆதித்யர் 7 குதிரை பூட்டி கொண்டு என்ன பண்றாருன்னா சிறப்பா வரார். ஆதித்யர் தான் வந்து பயணம், நாள், மாதம், வருடம் இந்த எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னா சூரிய பகவான் தான். இப்பேற்பட்ட அந்த தேவிகள் அனைவருக்குமே ஒரு தேரோட்டியாக யார் வராருன்னா சூரிய பகவான் அம்பிகை கொலு செட்ட அழைத்து வரார் என்ற ஒரு தோற்றத்துல இந்த கொலு படிகளை நான் என்ன பண்ணிருக்கிறேன் அப்படின்னா முடித்திருக்கிறேன்மா. அருமை அருமை. ஏன்னா பாக்குறவங்க எல்லாருக்குமே பொம்மைகள் வைக்கணும்னு தெரியும். ஆனா இதனுடைய தாத்பரியம், முதல் படிக்கான விஷயம் என்ன, இரண்டாவது என்ன, இதை வந்து ஜோதிடத்தோட கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய விருப்பத்திற்கு தகுந்தாற் போல வைப்பாங்கம்மா. அது பக்தியின் வெளிப்பாடு. ஆனா என்ன பொறுத்தளவுல எனக்கு எது வேணும்ன்றது தானே நிதர்சனமான விஷயம். ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த 9 கிரகத்துல இந்த 12 பாவத்துடைய காரகத்துவத்தை மிக்ஸ் பண்ணி இங்க நான் வைத்திருக்கிறேன். கண்டிப்பா இதே மாதிரிதான் நேர்களுக்கும் அவர்களுடைய தேவை எப்படி நிறைவேற வைக்கணுங்கிறத நீங்க இப்ப புரிய வச்சிருக்கீங்க. நிச்சயமாமா நேர்களே, இது 1 பார்ட் ஆஃப் த கொலு தான் குருஜி வீட்ல. இப்போ அடுத்த கொலு இருக்கிற இடத்துக்கு நம்ம போலாம் வாங்க. நேர்களை பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோம் டூர் பார்ட் 2ல இந்த இடத்த பார்த்துருப்பீங்க. குருஜியோடைய அந்த புத்தகங்கள், கேமரா, அதாவது வியாபாரம், தொழில் சம்பந்தப்பட்ட இடம். இப்போ இன்னைக்கு அந்த இடம் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறீங்க. இதனுடைய விளக்கங்களை நம்ம குருஜி கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குருஜி, கொலுவினுடைய இன்னொரு பகுதி இது, இதை பத்தின ஒரு விளக்கம். பொதுவா மனித வாழ்க்கை பூமியில பூர்த்தி அடைவது சில சம்பிரதாயத்தின் மூலம். அதாவது சந்நியாச வாழ்க்கையின் மூலமும் முக்தியை பெறலாம். கிரகஸ்த வாழ்க்கையின் மூலமும் ஒரு மனிதனால் என்ன பண்ண முடியும்னா முக்தியை பெற முடியும். அதனுடைய மிக முக்கியமான அடையாளங்களுள் ஒன்று என்ன அப்படின்னா அது விவாகம். சரிங்களா? ஸோ விவாகத்திற்குரிய செட் நம்ம அந்த இடத்துல பார்ப்போம். ஸோ அந்த விவாகத்திற்கு பிறகு அதுல நீங்க நிறைய அடுத்து விவாகத்திற்கு பிறகு என்னன்னா விருந்து உபசரிப்பு. ஏன்னா விருந்து உபசரிப்பு அப்படின்றது எந்த இடத்துல இலையோடு உணவு பரிமாறப்படுகிறதோ அங்க கர்ம கடன் விலகும். நம்ம எத்தனை முறை ஒருத்தர் வீட்டுல சாப்பிட்டுருக்கோமோ நம்ம அன்னையிலேருந்து கடன்பட்டவர்கள். அந்த வீட்டுல அந்த கடனை நம்ம திரும்பி அடைக்காம நம்ம போக முடியாது. ஆகையினால் விருந்து நம்ம இன்னொருத்தர் போடக்கூடிய அன்னதானத்தை நம்ம சாப்பிட்டாலே நமக்கும் நல்லது, அவருக்கும் அது நல்லது. அதற்கு அடுத்தபடியாகவே தெரியும் மாப்பிள்ளை பெண் ஊர்வலம், இதெல்லாம் மனதிற்கு வந்து ஒரு இதமான நிகழ்வு தான். ஸோ அதற்கு அடுத்தபடியா வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா சீமந்தம். சீமந்தத்தில் அப்புறம் நடக்க போற ஆமா அடுத்து வந்து சீமந்தம். சீமந்தத்துல நம்ம உறவுகள் எல்லாமே இருக்கும். நிறைய அதற்கு தேவையான தின்பண்டங்கள், அம்பிகை மங்களகரமான பொருட்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா காதணி விழா. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து காதணி விழா, முடி காணிக்கை எடுத்து காதணி விழா செய்வாங்க. அந்த நிகழ்வுகள் நம்ம வைத்திருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக உபநயனம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இது மாறுபடும். கலைத்துறையில இருக்கிறவங்க எல்லாருமே உபநயனம் பண்ணலாம். பூணூல் திருமணம் அப்படின்னும் இதை நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம வந்து இந்த இடத்துல வைத்திருக்கிறோம். இதையெல்லாம் இந்த இடத்துல ஸ்தூல வடிவாக வைத்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா இதை அனைத்தையுமே நிறைவேற்றி தருபவள் அம்பிகை. அதாவது சூக்ஷமமாக இருப்பதை விட நம் ஸ்தூலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும், ஸ்தூலம்னா கண்ணால் பார்க்கிறது, இதெல்லாம் உடம்பு தானே. ஸோ அத்தனையுமே அம்பிகை வந்து என்ன பண்றாங்கன்னா நிறைவேற்றி வைக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியா இந்த கான்செப்ட் என்ன சொல்லுகிறது அப்படின்னா ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே நீரின்றி அமையாது உலகு. அப்போ ஒரு ஊர்ல விவசாயம் நடக்கணும்னா அதற்கு என்னென்ன தாத்பரியங்கள் எல்லாம் மிக முக்கியம் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவா சொல்லுவாங்க கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்தபடியா ஒரு கோவிலுக்கு 12 வருடங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்தே தீர வேண்டும்னு சொல்லுவாங்க. இந்த ஆகாயத்தை இயக்கக்கூடிய தத்துவங்கள்ல சில கலைகள் இருக்கிறது. அந்த கலைகள்ல ஒன்று கரகாட்டம், குதிரையாட்டம், கும்பாபிஷேகம், இசை கச்சேரி. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சித்திரை மாதங்கள்ல திருவிழா காலகட்டத்துல நடக்கும். இது எப்போ நடக்குதோ, எந்த ஊர்ல கரகம் ஆடப்படுகிறதோ, பொய்க்கால் குதிரை ஆடப்படுகிறதோ, வேள்வி நடத்தப்படுகிறதோ அந்த ஊருக்கு ஆகாயம் வந்து நெருக்கத்தில வருமா. அந்த நெருக்கத்தில் வருவதன் மூலம் அந்த ஊர்ல மழை பொழிந்து நன்மை நடக்குமா. அதனாலதான் ஒவ்வொரு வருடமும்
வீதி உலாவில் வந்து இறைவன் வந்து என்ன பண்றது, வலம் வருவதற்கான காரணம். இப்பெல்லாம் இந்த பாரம்பரிய முறை என்ன பண்ணிடுச்சுன்னா மறைந்து போய்விட்டது. ஆனா அதுல இருக்கக்கூடிய அடிப்படை தாத்பரியம் என்னன்னா, ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு நீங்க லைட்டுக்கு அதுக்கெல்லாம் பண்ற செலவை விட ஒரு நல்லபடியான நாகரிகமான கரகாட்டம். இப்போ வந்து நாகரிகமற்ற முறையில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்குறோம். அப்படி ஆபாசமாக இல்லாமல் நாகரிகமான முறையில் கரகத்தை வந்து நாம் வந்து கரக ஆட்டம், நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், கோவிலுடைய கலசமும் கரகமும் ஒன்றாக இருக்கும். அதே போல கரகம், சிலம்பம், பொய்க்கால் குதிரை, காவடி, இது அத்தனையுமே ஊர்ல வந்து நீரோடைய வலிமையை சித்திரை மாதத்துல அதிகப்படுத்தும். அந்த டைம்ல தான் இது அத்தனையுமே நடக்கும். இது நடந்த அந்த இறைவன் மகிழ்ந்தார்னா உடனே மழை பொழியும். அதன் மூலம் அவர்களுக்கு விவசாயம், அந்த கிராமம் எல்லாம் செழிப்பாக இருக்கும் என்று நம்பிக்கை. எந்த ஊர்ல வந்து கோவில் இல்லையோ அந்த ஊர்ல வந்து துர்மரண நிகழ்வுன்னு சொல்லுவாங்க. அப்ப எந்த ஊர்ல கோவில் முறையாக 3 கால வழிபாடுகள், வருட திருவிழாக்கள் நடத்தலைன்னா கண்டிப்பா அந்த ஊர்ல என்ன நிகழும்னா குறைந்த வயதிலேயே நிறைய பேர் மரணிப்பார்கள்னு உண்மையா சொல்லப்பட்டிருக்கு. அது அனுபவத்துல நான் நிறைய பார்த்திருக்கேன். ஆகையினால் இது எல்லாம் இருந்தால் ஒரு ஊர் இந்த அளவிற்கு செழிப்பாக இருக்கும். சோ அதனால இந்த ஊர், ஒரு கிராமம் செழிப்பாக இருக்கணும், அந்த உணவுல பஞ்சம் இல்லாம இருக்கணும், மனிதர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கணும்னா கட்டாயமா என்ன இருக்கணும், அந்த தெப்பக்குளத்துல நீர் இருக்கணும், அது அரச மரத்து விநாயகர், அது கிராம தேவதை கோவில், இசை, நடனம், நாட்டியம், கும்பாபிஷேகம் அத்துணையும் திருவிழா கோலம் போல அந்த ஊர்ல வருஷத்துக்கு ஒரு முறை நடந்துச்சுன்னா இந்த பூமியே செழிப்பா இருக்கும் அப்படின்றது இதனுடைய தாற்பயமா. கண்டிப்பாக. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பூமியில நம்ம வாழறதுக்கு தேவையான விஷயங்களை இங்கே வச்சிருக்காரு. ஒரு மனிதனுக்கு என்ன தேவை, திருமணத்தில் ஆரம்பிச்சு அந்த குழந்தையுடைய வளர்ச்சி வரைக்கும் எப்படி இருக்கணும், வருடம் நம்ம இப்படி வைக்கும்போது நம்ம பூமி செழிக்கிறதோட மட்டும் இல்லை, நம்ம குடும்பமும் செழிச்சு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாத்பரியத்தை நமக்கு உணர்த்துறதுக்காக குருஜி தன்னுடைய வீட்டில் ஒரு பாகத்தை இதற்காகவே வந்து ஒதுக்கியிருக்காரு. இப்போ கொலுவினுடைய அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம்னா குருஜி வீட்டினுடைய பிரதான இடம், அதாவது பூஜை அறை, இது எல்லோருமே நம்ம வந்து குருஜியோடைய ஹோம் டூர்ல பார்த்துருப்போம். அந்த பிரதான இடத்துல வந்து குருஜி எப்பவுமே சொல்லுவாரு, நமக்கு அடுத்த வருடம் என்ன வேணுமோ அதை வேண்டுதலா வைக்கணும் அப்படிங்கிறத பதிவுலையும் சொல்லியிருக்காரு. இப்போ குருஜிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குருஜி சொல்லுங்க. பொதுவா ஒவ்வொரு வருடமும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் வைப்போம். இந்த வருடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருடத்திற்குள் நல்ல ஒரு விவாக பிராப்தம் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு விஷயம். இதுதான் மக்கள் கிட்ட ரகசியமாக நான் ஒரு பொம்மை இருக்கு சொல்றேன்றத சொன்னேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னாமா தெய்வ யானை முருகத் திருமணம், சரிங்களா? அது ஏன் வள்ளி இல்லாம இந்த இடத்துல தெய்வ யானை அப்படின்னு நம்ம வைத்திருக்கிறோம்னா, ஒரு பெண் எப்படி இருக்கணும், குரு காரகத்துவம்னா என்ன, இதை பற்றியெல்லாம் நிறைய நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா மக்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகனுடைய 2 சக்திகளில் தெய்வானை என்பவள் குரு அம்சம் பொருந்தியவள், வள்ளி என்பவள் சுக்கிரன் அம்சம் பொருந்தியவள். ஸோ அதனால் அந்த பொறுமை, பொறுப்பு, அமைதி, மங்களகரம் இது எல்லாமே வந்து தெய்வானையிடமும், அதிகப்படியான காதல் என்பது வள்ளியிடமும் இருக்கிறது. நாம் இந்த ஆன்மீக தொழிலில் இருக்கும் பொழுது குருத்தன்மை உள்ள தெய்வானை போல தானே நமக்கு தேவைப்படுகிறது. ஆகையினால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா தெய்வானை திருமணத்தை அழகாக வைத்திருக்கிறோம். அதனுடைய மறு உருவமாக எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மறு உருவமாக அடுத்த வருடம் எப்படி நாம் இருக்க வேண்டும், நம் உருவ தோற்றம் எப்படி இருக்கணும்ன்றத வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு குறிக்கோளுக்குரிய நிகழ்வு. ஆகையினால் அதை நம்ம இந்த இடத்துல மையப்படுத்தி வைத்திருக்கிறோம். பிரம்மா தான் அனைத்தையுமே படைப்பவர். ஸோ அவரே வந்து 4 வேதங்கள் சொல்லி நமக்கு என்ன பண்றாருன்னா திருமண நிகழ்வை நிகழ்த்தி வைக்கிறார். இந்திரன், இந்திராணி கன்னிகாதானம் செய்து வைக்கிறார்கள். சிவபெருமான், பார்வதி தேவி, விஷ்ணு, மகாலட்சுமி, அகத்திய மாமுனி, சரஸ்வதி, வீரபாகு, நாரதர் இவர்கள் எல்லாம் புடைசூழ அந்த திருமணமானது என்ன பண்ணதுன்னா நடைபெறுகிறது. இப்படி தேவர்கள் முப்பெரும் தெய்வங்களுடைய அனுகிரகத்தால நடக்கணுன்ற ஒரு நிலையில வைக்கப்பட்டதுதாம்மா. நிச்சயமாக நேயர்களோட சேர்ந்து நாங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த வருடம் வந்து குருஜி வீட்டில் இந்த கெட்டி மேல சத்தம் கேட்டு அதுவும் நாங்கள் நேயர்களுக்கு ஒரு பதிவா போடுவோம். குருஜியினுடைய திருமணமும் விரைவில் வந்து காட்டுவோம் அப்படிங்கிறதையே சொல்லிக்கிறோம். இதற்கு கீழே வந்து அடுத்த ஒரு அமைப்பு வச்சிருக்கீங்க, அது குருஜி? நிச்சயமாமா, அது வந்து பார்க்கடல்.
நமக்கு எப்போதுமே வந்து பார்க்கடல் தான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கடல் கடைதல் பூச நட்சத்திரம். அதுல முதல்ல விஷம் வந்து சிவன் சாப்பிட்றது எல்லாம் கடகராசியை குறிக்கிறது தான். ஸோ அதனால பூஜை அறை அப்படின்றது வந்து கடகராசியை குறிப்பதனால அதற்கு கீழ் வந்து ஒரு அழகான ஒரு கேப் இருந்தது. அதை ஃபில் பண்ற மாதிரி பார்க்கடல் விஷயத்தை நாம வந்து முடிச்சிருக்கிறோம்மா. கண்டிப்பாக பாக்குறதுக்கு ஒன்னொண்ணுமே என்னன்னா ஒன்னொண்ணுமே கனெக்டடா இருக்கு. இதற்கு கீழே இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாதான் அதற்கு இன்னும் பவர் ஏறும்னு சொல்லி அழகா சொல்லியிருக்காரு. இப்போ குருஜி வீட்டினுடைய கொலுவிட அடுத்த பகுதியில பார்க்கலாம். வீட்டினுடைய கொலுவினுடைய இன்னொரு சின்ன பகுதி, அதாவது சின்ன பகுதி சொல்ல முடியாது, இதுவும் பிரம்மாண்டமான பகுதி தான். இந்த கொலு பொம்மை வந்து நேற்று நம்ம விளாக்ல பார்த்துருப்போம், குருஜி வந்து செலக்ட் பண்ணது. ஸோ இதை பற்றியும் நம்ம குருஜியே சொல்லிட்டோம். பொதுவாக இவர் வந்து பசுவை வந்து கொஞ்சக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கோவிந்தர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. தினசரி நம்ம அலுவலகத்திலேருந்து நேர் எதிரியே தான் இதை நான் வைத்திருக்கிறேன். இந்த 9 நாளும் அலுவலகத்துக்குள்ளே நான் என்னுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்கும்பொழுது இதை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு பெரிய நிம்மதி. ஆகையினால் இதை வைத்திருக்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக இந்த பதிவு பற்றி நம்ம நேற்றே சொல்லியிருக்கிறோம். திருப்பதி உற்சவர் மூர்த்தி, அதுக்கப்புறம் தாயார். இந்த நிறத்திற்காகவே இந்த அம்பிகையை நான் பெற்றேன். அதே போல் பார்த்தீங்கன்னா பார்க்கும் பொழுதே தெரியுது ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை எந்த அளவிற்கு அழகா இருக்குமோ அது போலவே அம்பிகை இருக்கிறாங்க. அதனால இந்த இடத்துல சுக்கிரகாரகம் நல்லா இருக்கணும். லக்ஷ்மி பார்க்கிற இடத்துக்கு சக்தி அதிகம். அம்பிகை என்னுடைய அலுவலகத்துக்கு நேராக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பார்க்க வைத்திருக்கிறேன். அது எனக்கு ஒரு நிறைவு. அடுத்து என் வாழ்க்கையில் நிறைய திருப்புமுனை தந்த திருவண்ணாமலை, நிறைய திருப்புமுனை தந்த திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் அஷ்டலிங்க தரிசனம், 8 லிங்கங்களை ஒரு மனிதன் நிறைவாக தரிசிக்கும் பொழுது அவருக்கு கிடைக்காத நற்பலன்கள் அப்படின்னா கோடி கோடியாக கிடைக்கும். அது அனுபவத்தில் நான் ஒருத்தனே அதற்கு சாட்சி. அவரை எப்பொழுதெல்லாம் நாங்கள் என்ன கேட்டுட்டு வரோமோ அது அவர் இல்லைன்னு மறுத்ததே கிடையாது. அதனால இந்த திருவண்ணாமலை கிரிவலம் என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அத்தியாயம். ஆகையினால் அது எப்போதுமே நான் எழுந்த உடனே பார்க்கணுன்றதுக்காக அதையும் இங்கு வைத்திருக்கிறேன். அதற்கு அடுத்தபடியா கனகதாரா செட். நம்ம எப்போதுமே நிறைய மகாலட்சுமியை பற்றி தான் நிறைய பேசியிருக்கோம். அதனுடைய ஆதித்தன்மையே இந்த அமைப்பு தான். அதற்கு அடுத்தபடியா எனக்கு பிடித்த ஒரு நாயகி அகிலாண்டேஸ்வரி, திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அம்பிகை. இவளை போல ஒரு சக்தி உள்ளவள் எனக்கு தெரிந்து இந்த அம்பிகையை வந்து என்னுடைய இளம் வயது காலகட்டத்தில் தொழாத நாளே கிடையாது. அந்த அளவுக்கு தொழுது இந்த அளவுக்கு இருக்கிறேன்னா இவங்களும் ஒரு மிக முக்கியமான காரணம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கண்டேயனை காப்பாற்றிய அந்த அவதாரத்தின் வெளிப்பாடு. இறுதியில் வந்து மீனாட்சி பிள்ளை தமிழ். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இது மதுரை போகும்பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சது. திருமலை நாயக்கருடைய மடியில் அம்பிகை வந்து அமர்ந்து குமரகுருபருடைய பாடலை கேட்டு மகிழ்ந்து மாணிக்க மாலையை கழற்றி தந்த ஒரு நிகழ்வு. அது இந்த இடத்துல வந்து அம்பிகை பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து மதுரைக்கு போகும்பொழுது அந்த ஆலயத்திலே இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு குமரகுருபரன் போல ஆகணும், அம்பிகை ஒரு நாளாவது அந்த மாதிரி ஒரு நிலையில நான் தரிசிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனுடைய தாத்பரியத்தின் மூலம் இது வைத்ததுமா. என்னால் முடிந்த ஒரு எளிமையான ஒரு நமக்கு எவ்வளவு வேலைப்பொருள் இருக்குன்றது தெரியும். அதனால ஒரு நாளுக்குள்ள, ஒரு அமாவாசைக்குள்ள இவ்வளவும் நம்ம ஒரு நாள் முழுவதும் ரெடி பண்ணி வச்சதுன்றது பெரிய விஷயம். இன்னும் நிறைய பொம்மைகள் இருக்கிறது, ஆனா நமக்கு அதற்கான நேரமும் காலமும் அந்த அளவுக்கு சூழல் பொருந்தி வரல. அதனால எப்படியெல்லாம் மக்களுக்கு எளிமைப்படுத்தி சொன்னால் அவர்களால் அதை வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையாக வைத்திருக்கிறேன். அருமை அருமை குருஜி. அதாவது கொலுன்னா இப்படிதான் வைக்கணும், நம்மளுடைய கனவுகளை எப்படி வந்து நம்ம நிறைவேற்றணும், அதே மாதிரி நம்ம குடும்பத்தை எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கான விஷயங்களை பொம்மைகள் மூலமா தெரிவிக்கணும்னு சொல்லி குருஜி சொல்லியிருக்காங்க. இதனோட ஃபைனல் டச் ஒன்று உங்களுக்கு சர்ப்ரைஸா காத்துட்டு இருக்கு. அதற்கு முன்னாடி நம்மளுடைய சிவஸ்கந்தா குருகுல ஜோதிடத்தையும் வந்து இங்க பொம்மை வடிவில் அழகா வச்சிருக்காங்க. அதை பத்தி நம்மளுடைய குருகுலத்துல எல்லாமா குருஜி கூட இருக்கக்கூடிய நந்தகுமார் அவர்கள் நமக்கு எக்ஸ்க்ளூசிவா சொல்ல காத்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு போகலாம். நம்மள கதவை திறந்து இந்த நவராத்திரிக்கு அழகான வெல்கம் கொடுத்தவர் ஸ்ரீ குரு நிர்குணன் நந்தகுமார் அவர்கள். இந்த சிவஸ்கந்தா குருகுல ஜோதிடம் மட்டும் இல்ல, நம்மளுடைய குருஜிக்கு எல்லாமா இருக்கக்கூடியவர். அவர்கிட்ட இங்க இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நான் நிறைய பேருக்கு நீங்க பரிச்சயமான முகம்.
கிளாஸஸ் ஆகட்டும், அது பிரணவ வாஸ்து ஆகட்டும், இல்ல மகாலட்சுமி ஈர்ப்பு விதி ஆகட்டும், இல்லை ஒவ்வொரு முறையும் நாங்க குருஜியை பார்க்கறதுக்கு இங்க வரும்போது அந்த முகத்துல இருக்கிற சிரிப்பு ஒரு துளி கூட கம்மியானதே கிடையாது. இப்போ வரைக்கும் எங்களை ஒரு சிரிச்ச முகத்தோட அன்பா வரவேற்று அதற்கான கவனிப்புகள்லாம் கொடுத்து இன்னி வரைக்கும் நேயர்களுக்கு நாங்க எல்லா பதிவும் கொடுக்கறதுக்கு இவர் ஒரு முக்கிய காரணம். ஸோ முதல் அதற்கு திருவருள்லேருந்து உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறோம். இந்த இடத்துல கொலுல ஒரு புதுவிதமான கான்செப்ட் வச்சிருக்கீங்க, இதை பத்தி நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம ஜோதிட குருகுலம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மாடல் தான் நாங்கள் இப்படி வச்சிருக்கோம். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குருகுலம் பொள்ளாச்சியில தான் வந்து அமைய இருக்கிறது. அதை வந்து எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறது குருஜி ஒரு விஷன் வச்சிருக்காரு. அந்த விஷனை தான் நாம வந்து இந்த குருகுலத்துல வந்து இந்த கொலுவில் வந்து வச்சிருக்கோம், குருகுல செட்டா வச்சிருக்கோம். இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பாக, ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு நேர்களே, இதை நம்ம காட்டுவோம் உங்களுக்கு, நீங்க பாப்பீங்க. இதை விட அவரே சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா சாரதாம்பாள் வச்சிருக்காரு. முதல்ல அந்த பக்கம் இருந்து வருவோம். சாரதாம்பாள் எதற்கு அப்படின்னா அறிவுக்காகவும் கல்விக்காகவும் வச்சிருக்காரு சாரு. ஸோ அந்த அம்பாளுக்காக பூஜை பண்றவராகவும் அவர்கிட்ட வந்து உட்கார்ந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல நம்ம குருஜி ஆகவும், அவருக்கு பக்கத்துல இருக்கிறது அவரோட துணைவியராகவும், அதற்கு குருஜிக்கு பக்கத்துல இருக்கிறது எனக்கு என்னுடைய துணைவியார், நம்மளுடைய மாணவர்கள், நம்மளுடைய உறவினர்கள், நம் சொந்தங்கள் அனைவருமே வந்து இருக்கணும்ங்கிறது குருஜி இங்க ஒரு கான்செப்டா வச்சிருக்காரு. அது போல வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி ஒரு முருகர் தெரிவார் உங்களுக்கு. ஆமாம், முருகர் தான் பிரதானமாக தெரிகிறார் எங்க கண்களுக்கு. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குருகுலத்துல குருஜிக்கு ரொம்ப வந்து பிடித்தமான கடவுள் பாத்தீங்கன்னா முருகர். எப்பவுமே சொல்லுவாரு வெற்றிவேல் முருகன்கிறத விருதியில முடிப்பாரு. அப்படிப்பட்ட முருகர் தான் வந்து சுவாமிமலை முருகர் வந்து நம்ம குருகுலத்துல எழுந்தருள செய்யணும் அப்படிங்கிறது குருஜியினுடைய வாழ்நாள் லட்சியங்கள் எல்லாம் ஒன்று. ஸோ அதனால அவர் அங்க பிரதானமா வச்சிருக்கோம். அங்க மட்டும் இல்ல, நம்மளோட குருகுலத்துல உள்ள பாத்தீங்க அப்படின்னா செட்டுக்குள்ளேயும் வந்து ஒரு வெள்ளி முருகர் வந்து இருப்பார். அதை நீங்க வீடியோல பார்த்து காட்டுவாங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா இது வந்து ஒரு கோவில், குருவாயூர் கோவில் அமைப்புல இருக்கு இது பாக்குறதுக்கு. இதனுடைய இந்த கோயில் அமைப்புல தான் இருக்கும். ஸோ பிகாஸ் குருகுலம் வந்து இந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படிங்கிறது சார் விஷன் பண்ணாரு. ஸோ நாங்க கொழுபொம்மை தேடி போகும்போது எங்களுக்கு இதெல்லாமே வந்து அதுவாகவே கிடைச்சது. என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே கிடைச்சது. ஸோ இதுல இன்னும் நிறைய இருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா அகத்தியர் வழியில தான் வந்து குருஜி வந்து நம்மளுடைய ஜோதிடமாகட்டும் நம்மளுடைய வாஸ்துவாகட்டும் எடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட அகத்திய பெருமான் இங்க வச்சிருக்காரு. அதே போல சைவத்துல வந்து சாருக்கு வந்து ரொம்ப நாட்டம் அதிகம். கண்டிப்பாக. ஸோ அவர்களுடைய நால்வர்கள், அவர்களுடைய திருமுறைகள் இது எல்லாமே வந்து பார்த்து அதுல நிறைய பாடல்கள் இருந்து கிரக காரகத்துவங்கள் எல்லாமே எடுத்திருக்காரு. ஸோ அதெல்லாமே அவருடைய கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லியிருக்காரு, தெரியும். ஸோ அதனால நால்வர்களும் இங்க அமைக்கப்பட்டிருக்காங்க. அது போல வந்து பாத்தீங்கன்னா சாரதா தேவிக்கு பின்னாடி ஒரு மலை இருக்கும். ஆமா, இது என்னது ஒரு மலை மாதிரி? மலை என்னன்னா வாஸ்துப்படி அமையணும்ங்கிற சார் சொல்லுவார் இல்லைங்களா. அவர் இந்த குருகுலத்துக்குமே பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான நிலம் லேண்ட் வாங்குறதுக்கு நிறைய பக்கம் தேடணும். ஸோ ஒரு சில டைம்ல எங்களுக்கு பிரேக் கிடைச்சது, பார்க்க முடியாத சூழ்நிலைகள் இருந்தது. யதார்த்தமாகவே எங்களுக்கு பொள்ளாச்சியில ஆலியார் பக்கம் இந்த மாதிரி ஒரு லேண்ட் வாஸ்துப்படி, அதுவும் மேற்கு மலை பக்கம் உயர்ந்ததாக, அதாவது மேற்கு பக்கம் மலை இருக்கிற மாதிரி மலையும் நம்மளுடைய குருகுலத்துக்கு முன்பாக நீரோடையும் இது ஒரு வாட்டர் போற மாதிரி நீரோடை வச்சிருக்கீங்க. அந்த மாதிரிதான் நம்மளுடைய குருகுலம் இடம் அமைப்பும் அப்படிதான் அமைஞ்சிருக்கு. சோ இப்ப எப்படி அமைச்சிருக்கிறோமோ இதே அமைப்புலதான் இருக்கு. இதே மாதிரி மரங்கள் எல்லாமே இருக்கு. சோ அதே போல பாத்தீங்கன்னா இங்க தெரியும் மாடுகள், பசுக்கள், கோசாலை. குருக்கு வந்து கோசாலை வந்து அமைக்கிறங்கிறது ரொம்ப 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 பிடிக்கும். சோ பூஜை வந்து பண்ணுங்கன்னு எல்லாத்துக்குமே அவர் வந்து அறிவுரை கூறியிருக்காரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பண்ண போறதே நம்ம குருகுலம் ஆரம்பிச்சு கோசாலை அமைக்கிறது தான். சோ அதனால கோக்கள் தான் இங்க இருக்காங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு குளம் இருக்கும், அதுவும் நீங்க பார்க்கலாம். குளம் வந்து எதற்குன்னா ஒரு குருகுலம் அமைப்புல நம்ம இங்க வந்து தங்கி இருக்கும் பொழுது இந்த ஒரு ஃபீல் எல்லாத்துக்குமே இருக்கணும். நீராடணும் அந்த மாதிரிதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. அதுதான் பெரிய ஒரு டாபிக்கே நான் உங்களுக்கு சொல்லணும், ஷேர் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். ஆக்சுவலா இந்த குழு நாங்க வந்து அமைச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரி அமைக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அதே போல வந்து எங்களுக்கு லேண்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதே போல இந்த பேருந்து வந்து ஆக்சுவலா நான் வந்து ஒட்டுனேன், இது மாதிரி குருகுலத்துக்கு ஒரு பேருந்து நம்ம லேண்ட் வந்து ஒரு பக்கம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அது நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா டீப்ல இருக்கு. சோ மக்களை வந்து அவ்வளவு ஈஸியா வந்து ஒரு பஸ் சர்வீசஸ் இருக்காது. மேபி நம்மளுக்கு அங்க நாளைக்கு அமைதுன்னா கண்டிப்பா ஒரு வந்து பேருந்து வேணும், சொந்தமாக ஒரு பேருந்து வேணும் அப்படிங்கிற சொல்லி நினைச்சு இது வச்சேன். யதார்த்தமாக வச்சு ரொம்ப ஆசையா வந்து ஸ்டிக்கர் எல்லாம் தான் ஒட்டி வச்சிருந்தேன். கண்டிப்பாக பார்க்கும்போது தெரியுது ஊர் பேர் சொல்லி குருகுலம்னு அதற்கு ஒரு இடத்தை இது பண்ணி அங்க டிக்கெட் போட்டு அங்கேயே வர மாதிரியான ஒரு அமைப்பும் வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி வச்சோம். சாருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தேன், அது மாதிரி ஒர்க் பண்ணுனது ரொம்ப ரசிச்சு இதெல்லாம் பண்ணணும். ஸோ இதை கொலு முடிஞ்சு அடுத்த ஒரே மாதத்துல
நம்ம ஒரு பேருந்து வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புமே கிடைச்சது. அருமை. அதுவும் வந்து லக்ஸுரியஸான ஒரு வேனா வந்து நாங்க எதிர்பார்த்து போன வாகனம் வேறு. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல லக்ஸுரியஸான ஒரு வேன் கிடைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ குருஜிக்கு அது பிடிச்சது. ஸோ அதை நாங்க புக் பண்ணணும். குருகுலத்துக்காக வாங்கியிருக்கீங்க. அவ்வளவுதான். அதாவது குருஜி சொல்லுவார் பொதுவா அடுத்த வருடம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இந்த வருடம் பிரார்த்தனையா வைங்க, நிறைவேறும். அது அவரே ஒரு உதாரணமா இருந்து முன்னிறுத்தி எல்லாமே செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது இத பார்க்கும்போது தெரியுது. பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், நாங்க இந்த குருகுலத்துல மாணவர்கள் ஆகணும், அப்ப நாங்க என்ன பண்றது அப்படின்னு. இதற்கான ஒரு விடை குருகுலத்துல மாணவர்கள் ஆகணும்னா சிம்பிள் தான். ஸோ கான்டாக்ட் நம்பர் உங்களுடைய சேனல்ஸ் நிறைய போட்டுருக்கு. அதுக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா எப்படி ஜாயின் பண்ணலாம், ஃபார்மாலிட்டிஸ்ங்கிறது இருக்கு. ஸோ நீங்க வாஸ்து கத்துக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எங்களுடைய குருகுல மாணவர்கள் ஆயிடலாம். இதுக்கு முன்பாக குருகுல மாணவர்களாக இருக்கும் வேறு வாய்ப்புகள் குருஜி கொடுத்திருந்தாரு. ஸோ அதை வந்து மாதம் இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருந்ததை லைஃப் டைமா வந்து கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருந்தாரு. ஸோ ஒன் டைம் நீங்க அதில் நினைச்சிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வரும். அதாவது நாளைய திதி என்ன, நட்சத்திரம் நாள், அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உணவுகள், அதாவது என்ன தெய்வேத்தியம் வைக்கணும், என்ன தீபம் ஏற்ற வேண்டும், அதாவது என்ன உணவு நட்சத்திரப்படி உண்ணலாம், பூஜை அறையில போட வேண்டிய கோலம், அதாவது சௌந்தர்யலகரி கோலம், இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வந்து தினம் நம்ம வெற்றி பெறறதுக்கு என்ன ரகசியம் சொல்லி கொடுத்துட்டு வரீங்க. அது வந்து உங்களுக்கு டெய்லியுமே அப்டேட்ஸ் வரும். நாளைக்கு என்ன பண்ணணுங்கிறது இன்னைக்கு ஈவினிங்கே வந்துடும். ஸோ அதில் நாங்கள் இன்னுமே கொஞ்சம் டெய்லி என்ன அப்டேட்ஸ் பண்ணலாம், குருஜி வந்து டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அதை நான் அது டெக்னிக்கலாக கொண்டு போகலாங்கிற ஒரு ஐடியாலஜியில் இருக்கும். ஸோ அதுக்கும் கொஞ்சம் வேலைப்பாடு ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கு. இன்னுமே மேம்படுத்துறது எப்படி அப்படிங்கிறது நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் 1 or 2 monthsல அது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இப்போ ஆக்சுவலாக ஒரு வாஸ்து கிளாஸஸ் எல்லாம் வந்தங்காட்டி ஒரு 2 or 3 days எல்லாம் எங்களால் வந்து பிஸி ஷெட்யூல பண்ண முடியல. ஸோ அதுக்குன்னே தனியாக ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு 1 month உண்டானதை முதலே குருஜி கிட்ட எழுதி வாங்கிக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரியும் போயிட்டு இருக்கு. அதுல இன்னும் என்னன்னா மந்த்லி ஒரு கிளாஸ் வந்து சார் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா எடுப்பாரு. ஸோ மணி அட்ராக்ஷன் கிளாஸஸ் குருகுலத்துல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, சார் கிளாஸஸ் எவ்வளோ பெரிய கிளாஸஸ் எல்லாம் போடுறாரு அப்படின்னா உங்களுக்கு அதுல வந்து கண்டிப்பா வந்து கன்செஷன்ஸ் கொடுப்பாரு. கன்செஷன் மீன்ஸ் என்னன்னா உங்களுக்கு ஒரு முன்னுரிமை. அதுல நீங்க குருகுலத்துல இணைஞ்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான சலுகைகள் கிடைக்கப்படும், முன்னுரிமைகள் வந்து வழங்கப்படும். ஸோ ஃபியூச்சர்ல குருஜியோடைய குருகுலம் அமையப்பெறும். குருகுல மாணவர்களுக்கு பூஜை செய்வதற்காகட்டும் பணிவிடையை செய்வதற்காகட்டும் முன்னுரிமை வழங்கப்படும். கண்டிப்பாக. இதுல இன்னொரு சந்தேகம் பாக்குறவங்களுக்கு என்னன்னா, எனக்கு ஜோதிடம் தெரியாது, வாஸ்து தெரியாது, ஆனா வந்து சிவஸ்கந்தா குருகுலத்துல நான் லைஃப் டைம் மாணவனா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு என்ன பதில்? இது எதுவுமே தெரிஞ்சிருக்கணும் வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ குருஜி வந்து ஜோதிடம் பாருங்க, வாஸ்து பாருங்கிறத வந்து பேசிக்கா சொல்றது. ஒரு வாழ்வியல் அடிப்படையில் நீங்க முன்னேற்றி வாங்க, உங்களுக்கு எல்லாமே வெற்றி வசப்படும் அப்படிங்கிறதா வந்து குருஜியோட வந்து அடிப்படையான தன்மை சொல்லிட்டு வர்றாரு. எல்லா வகுப்புலையும் சரி, எந்த வகுப்புக்கு போனாலும் அடிப்படையில நீங்க எதுவாக சரியா இருந்தாலும் அடிப்படையில் நாம சரியா இருந்தா தான் எதையுமே வந்து பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கறத வந்து எல்லா வகுப்புகள்லையும் தினம்தோறும் சொல்லி கொண்டு வருகிறார். ஸோ அதனால இது தெரிஞ்சிருக்கணும், தெரிய வேண்டும்ங்கிறது கிடையாது. விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நீங்க எங்களை அணுகலாம். கண்டிப்பாக. இதுல ஒரு அற்புதம் என்னன்னா, இந்த கொலுக்கு நாங்க இங்க வந்து இதர பதிவுகள் எடுத்துட்டு இருக்கும் போது வாசல்ல ஒரு அம்மா வந்தாங்க. அது யாருக்குமே தெரியல, நீங்க தான் போய் பேசுனீங்க. அந்த விஷயம் என்னங்கிறது நேயர்களுக்கு சொல்லுங்க. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் குரூப்ல ஷேர் பண்ணி நான் கேட்டிருக்கேன். அதாவது குருஜி வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அம்பாள் வந்து ஒரு கோவின் மூலமாகவோ இல்லாட்டி ஒரு கன்னிப்பெண்கள் மூலமாகவோ சுமங்கலி மூலமாகவோ வந்து உங்களுக்கு வருவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, அவர்களாகவே வருவாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஸோ இது நான் குரூப்ல பார்த்திருக்கேன், மெசேஜஸும் பண்ணிருக்கேன். நான் என்னோட ரியல் டைம்ல நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலா வந்து குருக்கள் பூஜை பண்ணிட்டு இருந்தாரு, நாங்க எல்லாம் உள்ள உட்கார்ந்து இருந்தோம். ஸோ வந்து ஒருத்தர் வெளியே நின்று பார்த்தாங்க, யாருங்கிறது கேட்ட தெரியல. ஸோ போய் மேபி ஆபீஸ்க்கு தான் வந்திருக்காங்க போல புதுசா அப்படின்னு. இல்ல சார் நான் பார்க்கலான்னு வந்த வாத்திய சத்தம் கேட்டது, மங்கள வாத்தியம் சத்தம் கேட்டது, சோ அப்பதான் ரியலைஸ் பண்ணேன், எஸ் இட் ஹஸ் ஹேப்பன்ட். ஆமா, நிச்சயமாக அந்த ஒரு மகாலட்சுமிக்கான ஈர்ப்பை நீங்க கொடுக்கும் பொழுது அவள் தானாக தேடி வந்து நம்ம வாசலுக்கு வருவாள்ன்றத இன்னைக்கு நாங்களும் நானும் வந்து கண்ணால பார்த்து ரியலைஸ் பண்ணேன். ஆக்சுவலி கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க தேட முயற்சி பண்ணோம். அந்த மாமா இருந்தாங்க, ஒரு 5 minutes இருந்தாங்க. சரி பூஜை பாக்குறாங்க, இருக்கட்டும் நம்ம உள்ளே வர சொல்லி நிக்க சொல்லி பார்க்க சொன்னோம். சோ தீபாராதனை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க வட்டிக்கு போயிட்டு கிளம்பிட்டாங்க. கண்டிப்பாக. சொல்லும் போதே எங்களுக்கு எல்லாம் வந்து அந்த ஒரு மெய் சிலிர்க்கிறது, பார்க்கும் போதே ஒரு மெய் சிலிர்க்கிற விதமா தான் இருக்கு. அதே மாதிரி இப்போ பெய்ஞ்சிட்டு இருக்கிற மழையும் வந்து அதை வந்து ஆமோதிக்கிற வகையில தான் இருக்கிறது. மிக்க நன்றி. ரொம்ப அழகா இந்த சிவஸ்கந்தா குருகுலத்தை பத்தின விளக்கமும், உங்களோட விஷன் என்ன, எத்தனை பேருக்கு வந்து நிறைய வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான விஷயங்களை சொல்லி தரணும் அப்படின்னு குருஜி கூட நீங்க சேர்ந்து பயணிச்சு இன்னும் நிறைய பேருக்கு வழிகாட்டுதலா இருக்கணும் அப்படின்னு தான் திருவருளுடைய ஆசை. பார்த்துட்டு இருக்க நேர்கள் நீங்களும் வந்து மாணவர்களாக சேரலாம். ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்க தொடர்பு கொண்டு என்ன மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்ன்னு கேட்டுக்கிட்டு நீங்க வந்து சிவஸ்கந்தால லைஃப் டைம் குருஜியோட மாணவனாக இருக்கலாம். ஸோ அருமையான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி.
இப்போ நம்ம நவராத்திரியினுடைய நிறைவு பகுதி, அதாவது ஒரு நாளினுடைய நிறைவு பகுதி நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே என் கையில் இருக்கிற தாம்பூலம் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லும். இதனுடைய விளக்கமும் நம்ம குருஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குருஜி, இந்த தாம்பூலம் கொடுக்கறதுக்கான ஒரு விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னு நேர்களை சொல்லுங்க. பொதுவாமா இந்த நவராத்திரி காலகட்டத்தில் இறுதி காலங்கள் அப்படின்னு வரும்பொழுது சுகாசினிகள் என்று சொல்லக்கூடிய சுமங்கலி பெண்கள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கன்னியா பூஜை செய்யக்கூடிய சிறு சிறு பெண் குழந்தைகள், இவர்கள் எல்லாருக்குமே வந்து வஸ்திரம் கொடுத்து மரியாதை செய்ய வேண்டும். அப்படி செய்வதன் மூலம் அம்பிகையே அதை நிறைவாக பெற்று நம்மளை அனுகிரகம் செய்கிறாள் என்று பொருள். ஆகையினால் அவரவருடைய தகுதிக்கேற்ப தாம்பூலம் கொடுப்பது நன்று. இது வந்து நன்றி செலுத்துவதற்கும் மீண்டும் மீண்டும் தொடருவதற்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனால அதற்கு தகுந்தாற் போல புடவை, இது வந்து ஜாக்கெட் பிட். இப்போ எங்களால் புடவை கொடுக்க முடியாது அப்படின்றவா ஜாக்கெட் பிட், கண்ணாடி, மாங்கல்ய சரடு, மஞ்சள், குங்குமம், இதெல்லாம் வளையல் எல்லாமே இணைச்சி நம்ம வச்சிருக்கோம். சீப்பு முதற்கொண்டு அதற்கு அடுத்தபடியாக பூவம்பழம் 2, மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூவில் இது ஜாதி மல்லி, தேங்காய், வெற்றிலை பாக்கு, கூட ஏதாவது வந்து ஒரு வெள்ளியில் நாணயமோ அல்லது வெள்ளி நாணயம் கொடுக்க முடியாதவர்கள் ஒரு 5 ரூபாய் காயினோ வைத்து கொடுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை 50 ரூபாய் கொடுக்கலாமா, தாராளமாக கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்து அவர்களிடம் ஆசீர்வாதத்தை நம் நிறைவாக பெறுகிறோம். அவர்களுக்கு பாத பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அவர்களுக்கு பாத பூஜை செய்கிறது ரொம்ப நல்லது. அதை ஃபாலோ பண்ணும்போது நல்ல ரிசல்ட் நமக்கு இருக்குமா? கண்டிப்பாக. ஏன்னா நவராத்திரியினுடைய அந்த நிறைவு தாத்பரியமே வந்து இந்த தாம்பூலம் கொடுக்கறதுல தான் இருக்கு. ஸோ நம்ம ஒரு வீட்டுக்கு கொலு எப்படி வைக்கணும், என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும், இறுதியாக நம்ம வந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கும் சுமங்கலிகளுக்கும் எப்படி தாம்பூலம் கொடுத்து நம்மளுடைய மரியாதையை செலுத்தணும் சொல்லியிருக்காங்க. எல்லோருக்கும் இது வந்து தேவையான ஒரு பிடிச்ச பதிவாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். எல்லோருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.